ஒரு கட்டுமான நிறுவனத்தால் கடந்த 5 வருடங்களில் கட்டப்பட்ட வீடுகள் மற்றும் வணிக கட்டடங்களின் தரவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த கிராஃப்ல பாருங்க, எக்ஸ் அச்சுல வருடங்கள் கொடுத்திருக்காங்க, ஒய் அச்சு 2 கொடுத்திருக்காங்க. அதுல முதல் அச்சுல கட்டப்பட்ட வீடுகளோட எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த வீடுகள் செவ்வகப்பட்டை மூலமா குறிக்கப்படுது. இன்னொரு ஒய் அச்சுல வணிக கட்டடங்களோட எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க. இத நேர்கோட்டு வரைபடத்தால குறிச்சிருக்காங்க. இத வச்சு கேட்கப்பட்டிருக்க வினாக்கு நம்ம விடையளிக்கணும். வினா எண் 1. எந்த வருடத்தில் வீடுகளின் எண்ணிக்கை வணிக கட்டடங்களின் எண்ணிக்கையை போல் 3 மடங்காக உள்ளது? ஆப்ஷன் 7 கொடுத்திருக்க 2021 பாருங்க. அதுல இருக்கக்கூடிய வீடுகளோட எண்ணிக்கை 90, வணிக கட்டடங்களோட எண்ணிக்கை 25. 25ஓட 3 மடங்கு 90க்கு ஈக்குவலா இருக்கா? இல்ல. அப்ப இது சரியான விடை கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்க, 2024. 2024ல கட்டப்பட்ட வீடுகளோட எண்ணிக்கை 40, வணிக கட்டடங்களோட எண்ணிக்கை 35. 35ஓட 3 மடங்கு 40ஆ? இல்ல. அப்ப இதுவும் சரியான விடை கிடையாது. ஆப்ஷன் டி பாருங்க, 2023ல கட்டப்பட்ட வீடுகளோட எண்ணிக்கை 70, வணிக கட்டடங்களோட எண்ணிக்கை 15. 15ஓட 3 மடங்கு தான் 70 பாருங்க. கிடையாது. அப்ப இதுவும் சரியான விடை இல்ல. ஆப்ஷன் சி பாருங்க, 2022. 2022ல கட்டப்பட்ட வீடுகளோட எண்ணிக்கை 30, வணிக கட்டடங்களோட எண்ணிக்கை 10. 10ஓட 3 மடங்கு தான் 30ஆ? ஆமா. அப்போ 2022ல தான் வீடுகள் வணிக கட்டடங்களை போல 3 மடங்கு எண்ணிக்கையில கட்டப்பட்டிருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 2. 2022ல் கட்டப்பட்ட மொத்த கட்டடங்களில் வீடுகள் எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது? வீடுகளோட சதவீதத்தை கண்டுபிடிக்கணும்னா வீடுகள் டிவைடட் பை மொத்த கட்டடங்கள் இன்டூ 100 நம்ம பண்ணணும். மொத்த கட்டடங்கள் பாருங்க, 30 வீடுகள் பிளஸ் 10 வணிக கட்டடங்கள். வீடுகளோட எண்ணிக்கை 30. 30 பிளஸ் 10னா 40. அப்போ 30/40 இன்டூ 100 கிடைக்கும். 30ஐயும் 40ஐயும் அடிச்சு கொடுத்தோம்னா 3/4 இன்டூ 100 கிடைக்கும். 4ஐயும் 100ஐயும் அடிச்சிட்டோம்னா 3 × 25 கிடைக்கும். பெருக்கிட்டா 75%. அப்போ 75% தான் சரியான விடை. இது ஆப்ஷன் 7 இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க.